எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன நடக்குது தமிழ்நாடு அரசியலில்? ஒரே பூகம்பம், சுனாமி அதெல்லாம் வந்த மாதிரி டிவியை திறந்தாலே எப்போவுமே எதிர்கட்சியை பற்றி மட்டும்தான் ஒரே பேச்சாக இருக்குது. ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு ஜெயிலேருந்து ஒருத்தன் வந்து இன்றைக்கி டிவி ஆன் பண்ணான்னா தமிழ்நாட்டில் ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குழப்ப நிலையை தான் இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், நார்மல் நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதை தான் பரப்பிகிட்டு இருக்காங்க. எனக்குள்ளேயும் நிறைய குழப்பங்கள். இன்றைக்கி நிறைய கட்சிகள் ஆயிடுச்சு. நம்மளும் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே அதுதான் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கோம். இப்போது இதனால் நம்ம அப்படி இருக்கோம் அப்படின்ற குழப்பம் ரொம்ப எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. மாற்றுக் கட்சிகள் நிறைய வந்திருக்கு. பழைய கட்சியாக இருக்கட்டும், புது கட்சியாக இருக்கட்டும், நிறைய கட்சிகள் இருக்குது. நம்ம ஏன் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதனுடைய கொள்கைகளை நம்ம ஏன் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யோசிக்கும்போது பாருங்களேன், என்ன செஞ்சுட்டாங்க சொல்லுங்கள். ஏடிஎம்கே ஆட்சி நடந்துச்சு, என்ன செஞ்சுட்டாங்க, பெரிய திட்டங்கள் என்ன வந்துச்சு? நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு 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 மைண்டில் இந்த மாதிரி தோணுதில்ல, என்ன செஞ்சுட்டாங்க பெருசாக அப்படின்ற மாதிரி. என்ன செஞ்சாங்க? ஒரு அம்மா உணவகம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய திட்டம்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப பெரிய திட்டமா? சைக்கிள் கொடுத்தாங்க, மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. எல்லாம் பெரிய திட்டமாக என்னங்க? நான் காலேஜ் படிக்கிற அந்த காலத்தில் தான் அந்த திட்டம் அறிமுகம் இல்லை, அந்த முடிக்கிற நேரத்தில் அந்த திட்டம் அறிமுகம் ஆகுது, எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நான் அந்த காலேஜ் போயிட்டு இருந்த நாட்கள் அப்படின்றதுனால என்னால் வந்து பெருசாக வந்து எல்லோருடையும் ரொம்ப சோஷியலாக என்னால் பழக முடியல. நான் வெளியில் இருந்தேன், அதனால் என்னால் லோக்கலில் யாரு கூடயும் பழக முடியல. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் முடிச்சுட்டு நான் வரேன். ஒரு நாள் வந்துட்டு எங்கள் ஊர் கொட்டாரக்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு அப்போதைக்கு கரண்ட்டே கிடையாது. இந்த பிள்ளையார் கோயில் வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் வெளிச்சத்தில் ஒரு 4 பசங்க, சின்ன பசங்க வந்துட்டு அந்த லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு பக்கத்தில் எனக்கு ரொம்ப ஷாக்கு. லேப்டாப் கொடுத்தது தெரியும், எல்லாமே தெரியும், பட் ஆனால் அந்த இடத்துல நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. போயிட்டு பார்க்குறேன், அந்த 4 பேர் அங்கே உட்காந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கிட்டக்கு போயிட்டு அவன்கிட்ட கேட்குறேன், தம்பி என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே, அந்த சின்ன பையன் தான், ரொம்ப சின்ன பசங்க, கண்டிப்பாக அவனுக்கு அந்த லேப்டாப் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது அவனோட அண்ணனோ யாருக்கோ கொடுத்த லேப்டாப்பு, அண்ணன் அல்லது அக்கா யாருக்கோ கொடுத்த லேப்டாப்பு அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன்கிட்ட நான் என்னடா தம்பி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன அந்த பதில் வந்து, நான் ஓஎஸ் போட்டுக்கிட்டுருக்கேண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னான். எப்படி? ஓஎஸ்ன்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். எனக்கு உண்மையாகவே ஓஎஸ் போட தெரியாது. நான் இன்ஜினியரிங் முடித்தேன், எனக்கு ஓஎஸ் போட தெரியாது, லேப்டாப்பில் ஓஎஸ் போட தெரியாது. அந்த பையன் அந்த இடத்துல ஓஎஸ் போடுறான் அப்படின்றது எவ்வளோ பெரிய சாதனை. இதெல்லாம் ஒரு சாதனையாக என்னங்க யோசிச்சு பாருங்கள். மைண்டுக்குள்ளே அதுவும் இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா அப்படின்ட்டுருக்கு. அதுலேருந்து ஒரு இப்போ பார்த்திங்கன்னா இது பழைய கதையை நம்ம பேசணும்னா, இப்போ புது கதை இப்போ பார்க்குறேன். அன்றைக்கி வந்துட்டு நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயர் வந்துட்டு அந்த லேபும் அப்புறம் மெக்கானிக்கலும் காமன். லேபுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கோட் போட்டு போவோம், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி லேப் இருக்கும். அடுத்து மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காக்கி யூனிஃபார்ம், பேண்ட்டும் ஷர்ட்டும் காக்கியில் போவோம். நான் போயிட்டுருக்கேன். அப்போ வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, அதை விட ரொம்ப ஏழ்மையான ஒரு பையன். அந்த பையன் வந்து கோட்டு போட்டு வரான். எனக்கு பெரிய ஆச்சரியம், இன்ஜினியரிங் சேர்ந்துருக்கானா, ரொம்ப அதிகமாக பணம் இருக்குமே, இவன் எப்படி சேர்ந்தான் அப்படின்ற குழப்பத்தோடய கிட்டக்க போகிறேன். கிட்டக்க போயிட்டு அவன்கிட்ட நான் கேட்குறேன், தம்பி என்னடா இன்ஜினியரிங் சேர்ந்துட்டியாடா நீ, கோட்டெலாம் போட்டு போகிற அப்படின்னோடனே, அண்ணா இல்லைண்ணா நான் மெடிக்கல் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. மெடிக்கல்லாம் எனக்கு புரியலடா, ஆனால் நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணியிருக்கேண்ணே அப்படின்றான். பயங்கர ஷாக்கு. உடனே அவன்கிட்ட கேட்குறேன், எப்படா தம்பி ரொம்ப செலவாகுமே? ஆனால் உங்களுக்கு தெரியாதா, போன ஏடிஎம்கே ஆட்சியில் எடப்பாடியார் வந்து 7.5% இடஒதுக்கீடில் கொடுத்துருந்தாரு என்ன. ஆமாண்டா அப்படின்னேன். அதில் எனக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் டாக்டர் சீட்டு கிடச்சிதுங்க. இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் தான்
அப்படின்னா ஆ இதெல்லாம் ஒரு சாதனையா என்ன? அதுவுமே ஒரு குழப்பம்தான். ஆமாம். இதுவே வேறு கட்சியில் நான் இருந்திருந்தேன்னு வச்சுங்க, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் நான் என்ன வேணாலும் பண்ணலாம். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் பின்னாடி கவர்மெண்ட்டே இருக்கும், என்னை அப்படியே பாதுகாக்கும். என்னை கடைசியாக என் மேலே போட்ட குண்டா சொல்லும் ரத்து பண்ணிவிட்டு என்னை வெளியில் விட்ருவாங்க. அங்கே போயிருக்கலாம்ல நான். அந்த மாதிரி கட்சியில் தானே நான் இருக்கணும். அதுதானங்க எனக்கு சப்போர்ட்டு. இவ்வளோ ஏங்க ஒரு பெண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க பெற்றவங்க. அவங்களையே அடித்து உதைக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கும் அது இல்லை? அது கூட தான் நான் இருக்கணும். அதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும். அதெல்லாம் விடுங்க. பெரிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது, அதில் பல பேர் இறக்குறாங்க. மன்னிக்கவும், கலவரம் இல்லை, ஒரு கூட்டத்தில் பல பேர் இறக்குறாங்க. அது உண்மையான குற்றவாளி, உண்மையான அங்கே நடந்தது என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக உலகத்தில் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்கு ஒரு விசாரணை சிபிஐ கிட்ட போகுது. அங்கே போகவே கூடாதுன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்டே வாதாடி அங்கே அதை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லை? இப்போ அங்கே தானே நான் இருக்கணும். அந்த மாதிரி சாதனை பண்ணுறவங்க கூட தானே நம்ம இருக்கணும். லேப்டாப் கொடுக்குறது, சைக்கிள் கொடுக்குறதுலாம் என்ன பெரிய சாதனையா என்ன? அங்கேயே நம்ம இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இந்த குழப்பங்கள் தாங்க பயங்கரமாக குழப்பிக்கிட்டு இருக்குங்க. மண்டையை போட்டு உடைக்கிது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் நிறையா இருக்குங்க பேச வேண்டியது. பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம் நம்ம.